இன்றைக்கு விளம்பரங்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது? அழகையும் அவசரத்தையும் நம்பி நம்ம ஆயிலை வந்து கெடுத்துக்கிறோம் இந்த பேக்கெட் ஃபுட்டு சாப்பிட்டு. இந்த பேக்கெட் ஃபுட்டில் எல்லாமே வந்து 7 விதமான ஒர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். சோடியம் நைட்ரேட்டுன்றது வந்துங்க வயிற்றுக்கு போனாக்கா அது வந்து அது வயிற்றில் இருக்கிற அந்த சுவர்கள்லாம் அது வந்து அரிச்சு எடுத்துருதுன்றான். கேன்சருக்கு அடிப்படை என்னென்னா உடம்புக்கு ஒவ்வாத ஒன்று, தேவையில்லாத ஒரு பொருள் உடம்புல இருக்கும்போது அது கேன்சரை உற்பத்தி பண்ணுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேக்கெட் ஃபுட்லேயும் தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ்ன்ற ஒரு காரணத்தை காமிச்சோம். அதுக்கு அழகு வரணுன்றதுக்காக ஏன் அழகு மஞ்சள் பொடி போடுறாங்களா, அது அழகு இல்லையா? சாதாரணமாக இந்த அடை தட்டி வெல்லம் கூட போட்டு இடித்து சிம்லின்னு செய்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. ஏன் சாதாரணமாக சமைக்கும் போதே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் பச்சை பயிர் அப்படி ஊற போட்டு அது உள்ளே போட்டு வச்சிட்டாங்கன்னாக்கா சுண்டல் சாயங்காலத்தில் கொடுத்தா அதை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குங்களா? தாளித்து சத்துள்ள பொருள் முளைக்கட்டி பயிரெலாம். இது செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்குன்னே நம்ம கடைக்கு போய் அழகை நம்பி ஆயிலை கெடுத்துக்கிறோம். சீக்கிரம் போகிறதுக்காக நம்ம பிறந்துருக்குறோம், வாழறதுக்கு பிறந்துருக்குறோம். ஆனால் வந்து எந்த ஒரு பொருளையுமே அழகு ஒன்றுத்தையே பார்த்து ஷோவா அவன் டிவியில் அதாவது கல்வி உளவியல் படி பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு பொருளையுமே 5 முறை பார்த்தால் மனதில் நிலை பெற்றுவிடும். அதுதான் அடிப்படையே. நம்ம பசங்க கூட பாடம் நடத்தும்போது பாடத்தை கவனிக்க மாட்டான், வெளியே ஒரு சவுண்டு வந்தால் உடனே திரும்பி பார்ப்பான். அதே தாங்க, நீ நல்ல பொருளை சாப்பிட்டு இருந்த உன்னை கூப்பிட்டு இதெல்லாம் கொடுத்து கெடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு டேஸ்ட்டுன்னே சொல்ல முடியாதுங்க. இதை விட வந்து ஏன் நிலக்கடை மணிலா அதை வறுத்து சாப்பிடுங்க, சாயங்காலத்துக்கு கொடுங்க. ஒற்றைக்கடலை வாங்கி வந்து வச்சு சாயங்காலத்தில் கொடுங்க, பட்டாணி வாங்கி வந்து கொடுங்க, உப்பு கடலை வாங்கி வந்து கொடுங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸாக தெரியலிங்களா? இப்போ நியூட்ரிஷன் சொன்னாங்க பாருங்கள், இயற்கையான பொருள் எல்லாத்துக்குமே நல்ல பலன் இருக்குங்க. அதை விட்டு ஏன் ஒரு பப்பாளி பழம் வந்துங்க நாட்டு ஆப்பிள்னு சொல்லுவாங்க, 20 ரூபா ஒரு கிலோ. ஒரு பழம் வாங்கிட்டு வந்து அரிஞ்சு எல்லாம் டேஸ்ட்டாக கட் பண்ணி வச்சு பாருங்கள், முதல்ல உங்களுக்கு கிடைக்காது, யார் கட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்காது அந்த பழம். அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு நம்ம இந்த பேக்கெட் ஃபுட் வாங்கி வந்து எனக்கு பத்தலை 5 ரூபா கொடுத்து ஒரு பேக்கெட் வாங்கினோம்னா அது இருக்கிறது 10 பீஸ் தாங்க. அது கூட நொறுங்கி போய் கிடக்கும். ஏன்னா அவன் மூட்டையில் கட்டி லாட்டில் போட்டு லாரியில் ஏற்றி கொண்டாந்து இறக்குறான் கடையில். அப்படின்னும் போது உள்ளே இருக்கிறது ஒன்றுமே நல்லா இருக்காது. சார், சோடியம் நைட்ரேட் எஃப்டிஏல அப்ரூவ்டான ப்ரிசர்வேட்டிவ், சரிங்களா? ப்ரிசர்வேட்டிவ்ஸில் மொத்தம் 4 வகை இருக்குது. ஒன்று நேச்சுரலி அக்கரிங் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ரெண்டாவது GRAS, தட் இஸ் ஜென்ரலி ரெக்கக்னைஸ்ட் சேஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் FDA அப்ரூவ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், FCC டஸ் நாட் அப்ரூவ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். மொத்தம் 4 வகை இருக்குது. நீங்கள் சொன்ன சோடியம் நைட்ரேட் அளவுக்கு மிஞ்சி போனாலே ஒழிய அப்படி நடக்கும். அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து இப்போ இருக்க பட்டாணி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி. கடையில் கிடைக்கிது பட்டாணி வந்து கைப்படாமல், அந்த பட்டாணியை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் முளை கட்டி பாருங்கள், இல்லாட்டி வந்து ஊற வச்சு பாருங்கள், அது முளைக்கல. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஸ்பீஷிஸாக அதை மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது அதில் என்ன சத்து இருக்குது? ஆல் இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸோட ரெக்கார்ட் படி 20% ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற பிவரேஜில், நீங்கள் சொல்கிற பேக்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட்லங்க ஒபிசிட்டி இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாமே இருக்குது 5 வயசில் 20 வயசில். ஏன் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வந்துட்டு குடித்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எல்லோரும் குடிக்கிறாங்க. ஆக்சுவலாக எனர்ஜி ட்ரிங்க் வந்து டயர்டாகி குடித்ததுக்கப்புறமா யாருக்காவது ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடைக்குதா? உடனே குடித்ததுக்கப்புறமா ஏதாவது மாற்றம் கிடைக்குதா? ஒன்றும் இல்லை. எல்லாமே நாகரிகம் தான். இப்போது ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில் வாங்கி வச்சுட்டு ஃபேஷனாக நடந்து குடித்தா அது ஸ்டைலாக இருக்குது. அதுவே இளநீர் நம்ம வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அந்த மட்டையை யார் வந்து பிடிச்சிட்டு சாப்பிட்றது? அந்த மாதிரி கூட ஷையாக ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லாமே ஸ்டைலிஷ், அந்த மாதிரி வாழ்க்கைக்கு மாறிட்டாங்க. எலும்பு தேய்மானம் நிறைய பேருக்கு வருதுன்னா காரணம் என்னன்னா அவங்க ஃபேட்டாக இருக்கிறதுனால, குண்டாக இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு எலும்பு தேய்மானம் வருது. அந்த எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு எது காரணம்னா பேக்கெட் உணவுகளை நிறைய அவங்க சுவையாக இருக்கிறதுனால, அளவுக்கு மீறி அதிகமாக சுவையை ரசித்து சாப்பிட்றதுனால உடம்பு வந்து பெருசாகிறது. அந்த உடம்பு பெருசாகிறதுனால இந்த எலும்பு தேய்மானம் வருகிறது. நீங்கள் சாதாரண உணவுகளை வீட்டில் இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது, அம்மா தயாரித்த உணவுகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக உடல் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சுவையில்னாலும் அதில் ஹெல்த்தி இருக்குது. சுவை இருக்காது, ஆனால் ஹெல்த்தி இருக்கும். அதனால் குறைவாக சாப்பிடுவாங்க. குறைவாக சாப்பிட்றதுனால உடம்பும் மெலிதாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். தாய்ப்பாலை விரும்பாத குழந்தைகள் இல்லை சார். அதுக்கு யாருமே போய் வந்து அடித்து உதச்சி தாய்ப்பாலை வந்து ஊட்டுறது கிடையாது. அது இயற்கையாக கொடுக்குது. அப்போ தாய்மார்கள் என்ன செய்யணும்னா, குழந்தைகள் இருக்கும் பொழுதே இப்போ ராகி இருக்குங்க இல்லையா வீட்டில், அந்த ராகி ஊற வச்சு காலையில் அந்த நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி அதை பாலோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நீராளமாக கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்க 1 வயசு 2 வயசு இருக்கும்பொழுதே அதை
ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக அது பழகும், சாப்பிட பழகும். அது வந்து பேக்கெட் ஃபுட்களை விரும்பாது எந்த குழந்தையுமே. அதனால் குழந்தையிலேருந்தே நம்ம ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி ஃபேக்ட்லாம் வராது. குண்டானாதான் எலும்பு தேய்மானம்னு சொன்னாங்க. அது சயின்ஸ் பிரகாரம் தப்பு. 30 வயசுக்கான பிறகு விமன் எல்லாருக்குமே எலும்பு தேய்மானம் கண்டிப்பாக நடக்கும். சரி, ஓகே. பெல்சன் சார், இன்றைக்கு இந்த பேக்கெட் உணவுகள் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? அப்படி ஆரோக்கியமாக இல்லாத உணவு மீது நம்ம வழக்கு தொடுக்க முடியுமா? இப்போ இந்த கன்சியூமர் ஆரோக்கியம் உணவு அப்படிங்கிறது மூணு தரப்பட்டது. இவங்க எல்லாருடைய கருத்தையுமே 2006க்கு முன்பாக நமது நடுவண் அரசு ஒவ்வொரு மாநில அரசுக்கிட்ட இருந்து கோரிக்கைகளை கேட்டு பெற்று 2006 தான் சட்டம் கொண்டு வராங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு அமைப்பையும், நடுவண் அரசு அமைப்பையும் கொண்டு வராங்க, இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. அது இந்தியா முழுவதும் அந்த அமைப்பும் இருக்குது. இங்கே நம்ம பேசிய அன்பர்களுடைய எல்லா கருத்துக்களுமே அதில் புகுத்தப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணுன்னா ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய சட்டம் இந்த சட்டம். என்ன அப்படின்னா, இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம கால போக்கில் பின்னாடி போகணும். மிக மிக வறுமையில் வாடிய நாடு நம்ம நாடு. குறிப்பாக பெங்கால் ஃபெமைன் அப்படின்னு எல்லாரும் படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும்போது தான் அந்த உணவு புரட்சி, பசுமை புரட்சிங்கிற போர்வையில் வந்தது. அப்போ தான் என்னாச்சுது, பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட இருந்து நிறைய நாம் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸை கொண்டு வந்தோம். நம் மண் வளம் குறைஞ்சிது, உணவு உற்பத்தி பெருகிடுச்சு. இப்போ உணவு அதிகமாகிடுச்சு. அந்த உணவை எப்படியாவது நம்ம பாதுகாத்து, பேராசிரியர் அம்மா சொன்ன மாதிரி அதை பாதுகாத்து பகிர்ந்தளிக்கணும். இந்தியா மாதிரி 1 பில்லியன் ப்ளஸ் பீப்புள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு. ஆக பகிர்ந்தளிக்கிறதுக்கு ஒரே வழி அதை ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி எல்லாருக்கும் எல்லா பகுதிக்கும் கொண்டு செல்வது தான். இன்னொரு கருத்து இதில் நிறைய பேர் சொல்லும்போது பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்ல வந்தாங்க. அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியானது அயல் நாடுகளில் நமக்கு முன்னாடியே இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் 18ஆம் நூற்றாண்டில் அங்கே வந்துருச்சு. நமக்கு 1950களுக்கு அப்புறம் தான் இங்கே வருது. அதனால் அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் நாம் இங்கே எடுத்திருக்கோம், அப்படி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய முதலாளிகளை கொண்ட உணவு உற்பத்தி செய்கின்ற, ப்ராசஸ் செய்கின்ற நிறுவனங்களே கோடிக்கணக்கான பணம் முதலீடு பண்ணி இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று, இருக்கிற நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அழகாக விவாதித்த மாதிரி இவ்வளவு உணவு உற்பத்தி பண்ணியாச்சு. ஆனால் இந்த உணவு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பால் அன்னைக்கு கறந்து வச்சு காய்ச்சி வச்சோம்னா சாயங்காலம் கெட்டு போயிடும். ஆனால் அந்த கிராமத்திலேருந்து அது நகரத்துக்கு வரணுன்னா அதை ப்ராசஸ் பண்ணி தான் இங்கே வந்தாகணும். ஸோ ப்ராசஸ்ங்கிறது இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நூடுல்ஸோ வெறும் பாலோ மட்டும் அல்ல, அரிசி முதற்கொண்டு ப்ராசஸ்க்கு கீழே கொண்டு வந்துச்சு இந்த சட்டமானது. 2006 சட்டமானது. நீங்கள் எல்லோரும் சொன்னாங்க கேழ்வரகுன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த கேழ்வரகை பாக்கெட் பண்ணி FSSAI சர்டிஃபிகேஷன் வாங்கினீங்கன்னா அதுவும் ப்ராசஸ் ஃபுட் தான். எல்லாமே ப்ராசஸ் ஃபுட் தான். ஆக பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த இந்தியாவுக்குள்ளே வர்றதில் 2 விதமாக இதை நம்ம பார்க்கணும். ஒன்று, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நம்மளுடைய உணவு சந்தை கட்டுப்படுத்தப்பட்டால் நாம் ஒரு போர்க்கால சூழ்நிலையில் எப்படி பாதிக்கப்படுவோங்கிற கோணத்தில் அதை நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, அதனுடைய பாசிட்டிவ் சைடு எப்படி அப்படின்னா, பன்னாடுகளில் உள்ள தொழில்நுட்பங்கள் நமக்கு இங்கே வரும். அது ஒன்று. சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யாரோட கடமை அப்படின்னா, முதல் கடமை உணவை கட்டுப்படுத்தி அதை மக்களுக்கு சரிவிதமாக கொண்டு போக வேண்டிய கடமை மாநில மற்றும் நடுவண் அரசுக்கு இருக்குது. இந்த சட்டத்தினுடைய அதிகாரம் முழுக்க குவிஞ்சு கிடக்கிறது டெல்லியில் இருக்கிற நடுவண் அரசுக்கு. இதனுடைய அமைப்புகளுக்கு ஒரு உறுதுணை அமைப்பாகத்தான் மாநில அரசுகள் செயல்பட்டு இருக்கு. ஆக இங்கே இருந்து நீங்கள் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணினா கூட தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அது அங்கே போய் கன்ஃபர்மேஷன் ஆகி தான் இங்கே வர முடியும். அது ஒன்று. இன்னொன்று, நிறைய சோதனை சாவடிகள் உருவாக்கப்படணும். குறிப்பாக இந்த லேப்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச 6 இருக்குது. ஆனால் அதுவே பத்தாது. கிட்டத்தட்ட 7 கோடி பேர் இருக்கும். 6 லேப் இருக்குது. குறைஞ்சபட்சம் 5000 to 8000 ரூபாய் செலவாகும். ஒரு சின்ன ஒரு ஃபுட் சாம்பிளை நீங்கள் பண்ணி கொண்டு வரணுன்னா அரசாங்கம் அதுக்கும் நிறைய சோதனை கூடங்களை அமைக்கணும். அது ஒன்று. இன்னொன்று, மாணவர்கள் பொதுமக்கள் மத்தியில் ஏன்னு கேட்குற ஒரு தன்மை இல்லை. நடுவண் அரசினுடைய இந்த அமைப்பு இந்திய முதலாளிகளுக்கு, குறிப்பாக உணவு சார்ந்த முதலாளிகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை கொடுக்கவில்லைங்கிறது வெட்டு வெளிச்சமாக தெரியுது. ஆனால் கன்சியூமர் ஃபோரத்தில் இந்த மாதிரியான உணவுகள் உங்களுக்கு பாதிக்கப்படும் போது நீங்களே அந்த ஒரு வழக்கறிஞரை வச்சோ இல்லை நீங்களோ அந்த பாதிக்கப்பட்ட ஒரு உணவை காமிச்சு வழக்கு தொடுக்கலாம். அதனுடைய செலவும் மிக மிக குறைவு தான். அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ரெமெடி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெமெடி, தொடர்புடைய ஹெல்த் அல்லது கார்பரேஷனுக்கு நீங்கள் இந்த உணவுலையோ இந்த கடையிலோ நேர்ந்த இல்லை நீங்கள் பார்த்த எக்ஸ்பைரி டேட் தொடர்பான எந்த இதையுமே நாம் சொல்ல வரலாம். இந்த சட்டம் எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒன்று. இந்த சட்டத்தையும்
நுகர்வோர் சட்டத்தையும் சேர்த்து பயன்படுத்தினா பொதுமக்களுக்கு நல்ல தரமான ப்ராசஸ்ட் பேக்ட் ஃபுட் கிடைக்க வழி கிடைக்கும். நன்றி சார். திரு தீனதயாளன், உங்களுடைய கருத்தாக, ஏன்னா நீங்கள் வந்து இந்த நுகர்வோர் நீதிமன்றத்திலே உறுப்பினராக பல ஆண்டுகள்னால பல வழக்குகளை சந்தித்திருப்பீர்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பதப்படுத்த இந்த பேக்கட் ஃபுட் சம்மந்தமாக எங்களாண்ட ரொம்ப குறைச்சலாக தான் கேஸே வருது. அதில் வந்து தரத்தை சம்மந்தமான கேஸ் எங்களாண்ட வரலைங்க. ஏன் அது காரணம் தெரியல. ஒருவேளை தரத்தை சம்மந்தமான ப்ரூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமோ, அதனால் வராமல் இருக்கிறான்னு தெரியலை. ஒரு ஐடியா இருக்கலாம். ஏன்னா ப்ரூவ் பண்ணணும் தரத்தை பற்றி. எங்கள் 3 விதமாக நாங்கள் இது வரைக்கும் ஆர்டர் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எம்ஆர்பி. இது வந்து இந்த ஆரோக்கியமாக இல்லது அப்பார்ட்மெண்ட் நான் என்ன ஆர்டர் போட்டோம் மட்டும் சொல்லணும் இல்லைங்களா. எம்ஆர்பி ரேட் வந்து எக்ஸஸ் எம்ஆர்பி விற்கிறாங்க. அப்போ எங்களால் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் என்ன இந்த அதுக்கு உண்டான சாட்சிகள் கொடுக்குறாங்கன்னா, அந்த எம்ஆர்பியை விட அதிகமாக சார்ஜ் பண்ணி பில்லு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஆமாம். அந்த பில்லு ஒரு ஆவணமாக கொடுக்குறாங்க. இன்னொன்று அந்த ப்ராடக்டே அப்படியே லேபிளோடு எங்களால் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் எம்ஆர்பி ரேட் போட்டிருக்கும். ஸோ அந்த எம்ஆர்பியோட கூடவா இருந்ததுன்னா நாங்கள் என்ன ஆர்டர் போடுறோன்னா, அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. அந்த மன உளைச்சல், ஏன்னா அப்படி மன உளைச்சல் இருக்குது இல்லையா, அப்போ தான் அவங்களுக்கு பயம் வரும். அந்த மன உளைச்சலுக்கு நஷ்டஈடு போடுறோம். அந்த கேஸ் நடத்துறதுக்கு அது சம்மந்தமான செலவையும் அவங்களுக்கு ஆர்டர் போடுறோம். அந்த எம்ஆர்பி ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பைரி ஆனது நிறைய, அந்த கேஸ் நிறைய எங்களால் வருது. டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆனது நிறைய இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி வைக்கிறாங்க. அந்த டேட்டு பில்லு இருக்குது இல்லைங்களா, அந்த டேட் வந்து எக்ஸ்பைரி டேட் கிளியராக நம்ம கம்பேர் பண்ணலாம். அந்த கேஸ் எங்களால் ஃபைல் பண்ண சொல்ல அந்த பில்லு எங்களால் கொடுக்குறாங்க, அந்த லேபிளையும் எங்களால் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அது கிளியராகவே இது வந்து மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் விற்றுக்கிறான்னு தெரியுது. அதுக்குன்னு இதேமான ஆர்டர் போடுறோம். இன்னொன்று பொதுவாக அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லைங்களா, நிறைய அந்த குளிர்பானங்களில் இந்த புழு இருக்கிறது வரத்துலேயே அந்த டிபார்ட்மெண்ட் சேலில் வர சொல்லவே பெரிய நிறுவனத்தை கூட இருக்குது. அதில் வந்து புழு பூச்சிகள் இருக்கிறது, அதை அப்படியே எங்களால் கொண்டு வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த சாம்பிள் பாட்டிலோட. அதை நாங்கள் கிங் இன்ஸ்டியூட், கிண்டி கிங் இன்ஸ்டியூட் அனுப்புகிறோம். அங்கே அவங்களோட ரிப்போர்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு இதை ஆர்டர் போடுறோம். இந்த தர சம்பந்தமானது அதை வந்து இது வரைக்கும் எங்களுக்கு தர சம்பந்தமான கேஸஸ் எங்களால் ஃபைல் பண்ணலை. அதை ஃபைல் பண்ணணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு துணை போகிறாங்க இல்லைங்களா, அவங்க மேலே போட முடியாதுன்னு எங்களுக்குள்ளே ஒரு பேச்சு. ஏன்னா அவங்க வந்து யாராவது பார்ட்டி டு இட் இவர் சொல்லுவார், பார்ட்டியாக 2 பேர் தான் பார்ட்டி, பர்ச்சேஸாக செல்லர் தானே. ஆனால் அவர் ஊக்குவிக்கிறார் இல்லையா, அவரையும் போடணும். நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன். அதை இப்போ வந்து கேஸை எடுக்கிறாங்க. எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவங்க தான். மெயினாக பார்க்குறவங்க இவர் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறாருன்னு அதை உடனே ஏற்றுக்கிறாங்க இல்லைங்களா. இது இந்த ஜட்ஜாக மெம்பராங்க. என்னுடைய சாதாரண கன்சியூமர், முக்கியமான கன்சியூமர் இல்லையா, அதை நான் சொல்ல வரத்துனா, பொதுவாகவே நம்ம அந்த பேக்கெட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. அவங்க மேடம்லாம் சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இப்போ மில்க் இருக்குது, ப்ரெட்டு, பிஸ்கட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் அதை அவாய்ட் பண்ண முடியாது, அதை கொடுக்கலாம். என்னோடய முக்கியமான கருத்து இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட், ரெடி டு ஈட்டுன்றாங்க. இதில் தான் ப்ரிசர்வேட்டிவ் நிறைய ஆட் பண்ணது அதுதாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் வந்து நோய்க்கு முக்கியமான காரணமே அதுதான். அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுற இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். நேரமின்மை முக்கியம்தான், ஆனால் அதை விட உடல்நலம் முக்கியம் இல்லையா. வெறும் நேரத்தை பற்றியே அவங்க பேசுனுக்கிறாங்களே, நேரத்தை விட நம்ம உடல் முக்கியம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் நம்ம அந்த ஹெல்த் கேர் எடுத்து ஆகணும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்ஸு, இந்த சால்ட்டு, இதில் பொட்டாசியம்லாம் கூட சொல்கிற நிச்சயமாக அந்த ஒபிசிட்டிக்கு காரணம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒபிசிட்டி, இந்த ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸில் ஏர்லி 10 இயர்ஸ்லாம் டயபெட்டிஸ்லாம் வருது. அதுக்கு காரணம் நிச்சயமாக வந்து இந்த ஃபுட்டு தான். அதை அவாய்ட் பண்ண பார்க்கணும்.